நீங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும், யார் கூட பேசுறீங்களோ ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் உலகம் பார்க்காத உபத்திரவ காலம். இது வரைக்கும் வந்ததுலயே தி வர்ஸ்ட் கவர்மெண்ட். நேற்று வாசிச்சோம்ல, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேல் 7:23 வாசிங்க. அது ஏன் மிருகம்னு என்ன சொன்னீங்க? இப்ப அவங்க கீழே வாசிச்சுட்டே இருந்தாங்க, 4ஆம் மிருகம் பூமியில உண்டாக்கும் 4ஆம் மிருகம் அப்படின்னு. அவங்க வாசிங்க, திருப்பி வாசிங்க. எல்லா ராஜ்யங்களும் இப்ப நான் சொல்றது நேத்து நம்ம பார்த்த கவர்மெண்ட் அவங்க செய்ய போற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இதுதான் இருக்கிறதுலயே உலகம் உண்டானதுல இருந்து தி வர்ஸ்ட் கிங்டம். வரப்போற உபத்திரவ காலம் தான் பைபிள் சொல்லுது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், உலகம் பார்க்காத காலம் ஒன்று வருகிறது. ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி நம்ம காலத்துல இருந்தான், அவனை விட மோசமா ஒருத்தன் வரப்போறான்னு பைபிள் சொல்லு. சரித்திரத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, வெரி வர்ஸ்ட் டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்களையே இப்ப வரப்போறவங்க தான் இருக்கிறதுலே வர்ஸ்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று உருவமாய் இருந்தது. அப்ப இந்த சாம்ராஜ்யத்துல தான் சபையை ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. இந்த சாம்ராஜ்யம் சபை இல்லாததுனால வருது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த டோட்டல் பூமியும் சாட்டானிக் கிங்டமாக மாறும். அதுல ஒரே ஒரு குரூப்பை மட்டும் கர்த்தர் பூமியில வச்சிருப்பார் தனக்குன்னு 7ஆம் அதிகாரத்தில். அதை கூட அழகா ஆண்டவர் எப்படி சேவ் பண்றாருன்னு இருக்கும். வாசிங்களேன், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? அதுக்கு கீழ் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு கீழ் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை போலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும், அர்த்த வசனம் வாசி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 வருஷத்துல தேவன் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டம் 1,44,000 இஸ்ரவேலர்கள், வெளிப்படுத்தல் 14 இருக்கிறவங்க இல்ல, இது 7 இருக்கிறவங்க, இவங்களை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு சேஃபான இடத்துல வைக்க போறார். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல அவர் சொல்லும் பொழுது 15வது வசனத்துல, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். கர்த்தர் என்ன பண்றாரு? உபத்திரவ காலம் வருது, அந்தி கிறிஸ்து வந்து 3வது தேவாலயத்தில் நிக்க போறான். அப்போ மகா உபத்திரவம் உலகம் முழுக்க. அப்ப என்ன நடக்குமா? அந்த உபத்திரவ காலத்துல காப்பாத்தி தப்பிக்கிறதுக்கு ஒரு 1,44,000 பேரை கொண்டு போய் கர்த்தர் சேஃப் பண்ண போறார். அந்த சேஃப் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 7:1 சொல்லுது வசனம், காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க. ஏன் காத்த பிடிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்சனும் எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை கண்டுபிடிக்கிறது எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை சேட்டலைட் எது வழியா வாட்ச் பண்ணுது? காத்து. இன்னைக்கு வந்து மூலதனம் காத்து. ஒரு காலகட்டத்தில் மூலதனம் வந்து லேண்டு, விவசாயம். ஒரு காலகட்டத்தில் மூலதனம் ஆயில். இப்போ ஆயில் தான் நமக்கு என்னவா இருக்கு? பேஸ். இதுக்கு பிறகு மூலதனம் எது தெரியுமா? காற்று. இப்போ காற்று பிசினஸ் தான். மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்ததுல இருந்து பில்கேட்ஸ் வந்த பிறகு காத்து தான் பேஸாக இருக்கு. ஸோ பைபிள் சொல்லுது, கடைசியா ஒரு ஜனங்களை காப்பாற்றணும்னா அவங்கள மறைச்சி வைக்கிற வரைக்கும் இவங்க எதை பிடிக்கிறாங்க? காற்றை பிடிக்கிறாங்க. காற்றை பிடிச்சாச்சுன்னா யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அது கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை மலைக்கு கீழே என்ன பண்ண போறாரு? சேவ் பண்ண போறாரு. ஸோ இப்போ எவ்வளோ அழகா பைபிள் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்குது பாருங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா,
இந்த பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு, இது அந்த கதை இந்த கதை இருக்குது. இது எதுலையுமே கதை கிடையாதுங்க, எல்லாமே சம்பவம். ஆனால் அவைகளுக்கு பின்னால் நடக்க போகிற இன்னைக்குள்ள டெக்னாலஜில இருந்து, இனி வரப்போற டெக்னாலஜில இருந்து, ஆர்மியில இருந்து இந்த எண்டுன்னு போடுற வரைக்கும் அத்தனை அதுல இருக்கு, 8ஆம் நாள் வரைக்கும் இருக்கு. நீங்க இந்த கூகுள் சொல்லக்கூடியதான காரியத்தை இது பார்த்தீங்கன்னா, கூகுள்ல வர்றது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. அது இன்ஸ்டால வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்ல வர்றதோ யூடியூப்ல வர்றதோ எத்தனை உண்மைன்னு தெரியாது. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கிற எல்லாமே உண்மை, 100% உண்மை. ஆனா இதை நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க. இதை உட்காந்து தியானிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமா பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஆனா இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே இதை பத்தி ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா என்ன, இதை கொஞ்சம் நீங்க தியானிச்சு படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்ப எல்லாம் 30 செகண்ட்ஸ்ல ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. நீங்க உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இதையுமே 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியல. உட்காந்து மெமரி பண்றதுன்னு உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வீடியோவே ஒரு நிமிஷத்துக்குள்ள இருந்தா தான் பார்க்குறாங்க. 1 மணி நேரம் செய்தினா யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்க மிக முக்கியமான விஷயத்தை உங்களை பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறான். உங்களை எப்படி ஆக்கிட்டானா, எதையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. ஒன்று பார்த்தா ஸ்க்ரோல் அடுத்து போடணும். ஆனா இது அப்படி அல்ல, இரவும் பகலும் உட்கார்ந்து தியானிக்கணும் இதை. ஆனா தியானிக்கிற அளவுக்கு இப்ப உங்களுக்கு என்ன இல்லை, இப்ப பொறுமை கிடையாது. டைம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, பொறுமை இல்லை. அதனால பிசாசு பண்ண பெரிய தந்திரம், நீங்க போனு டெக்னாலஜி அல்லது அதுல உள்ள கூடிய விஷயங்கள், நான் இது வேணான்னு சொல்லல, திருப்பியும் சொல்றேன், இது வேணான்னு சொல்லல. எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது போனுக்கும் பொருந்தும். சிலர்லாம் போன்லயே இருக்கான், சும்மா இருந்தா போனை நோட தொடங்கிறான், இப்படி தோண்டிட்டே இருக்கான். போன் பாருங்க, தேவையான விஷயத்த பாருங்க, வேணான்னு சொல்லல. எது ஒண்ணுமே ஒரு அளவு இருக்கு, அளவுக்கு அதிகமா போகுது. எந்த அளவுக்கு போகுதுன்னா, போனை வச்சு காலை மேல வச்சு தூங்குது. தலைகாணிக்கு பக்கத்துல போனை வச்சுட்டு காதை வச்சுட்டு தூங்கி இருக்கு. என்னன்னு பார்த்தா பேசிட்டே இருக்கும்போது தூங்கிருச்சு. போன தலைகாணிக்கு அடியில் இருக்கு. சில ஆட்கள்லாம் காலைல ஏந்திரிக்கும் போது பைபிள் சொல்லும், பொழுது விடியும் போது நான் உங்களுடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆவேன்னு. இது விடியும் போதே தடவுது, குருட மாதிரி. கண்ணே திறக்கல. ஏன் தடவுறேன்னு கேட்டா, டைம் பார்க்கறேன். டைம் பார்க்கறதுக்கு போன் பார்க்கும் போதே 4 போட்டிருக்கோம், 6 மெசேஜஸ். அப்படியே அமைக்கிட்டு அப்படியே பார்க்கறது. ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப் குள்ள போனா மினிமம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுதா? நீங்க பார்க்க போன விஷயத்தை மட்டுமா பார்க்குறீங்க? அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி உள்ள போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதை வாசிக்கணும்னு தோண மாட்டேங்குது, பிரிக்கணும்னு தோண மாட்டேங்குது, அதை பத்தி பேச தோண மாட்டேங்குது. லிட்ரலா ஒரு சந்ததி தேவனை விட்டு பிசாசுகிட்ட போயிட்டு இருக்குது. ஒரு ஜெனரேஷன் போது. நீங்க வெறும் தேவனை விட்டு மட்டும் போல, நீங்க யோசிச்சு பாருங்க. யாருமே வேணாம், ஒரு போன் இருந்தா போதும். ஒரு ரூம்குள்ள ஒரு நாள் முழுக்க இருப்பீங்களா மாட்டீங்களா? இருப்பீங்க தானே. ஒரே ஒரு போன் இருந்து இந்த பக்கத்துல நொறுக்கு தீனி 4 பேக்கெட் இருந்துச்சுன்னா நீ எவனையுமே தேட போறதில்லை நீங்க. ஆமா தானே? இந்த சிப்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி மென்னுக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு அதில் 2 ஏர்பேடையோ ஏதோ நம்ம கையில போட்டுக்குது, இப்படி பார்த்துக்கிட்டு திங்குது பாக்குது. நான் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லுது, என் உடம்பு ரொம்ப குண்டாயிட்டே போகுது, என்னன்னே தெரியல, உட்காந்து தின்னு வேற என்ன ஆகும்? என்ன ஆகும்னு நினைக்கிறிய? பசங்களும் அப்படித்தான் இருக்கான். எல்லாரையும் பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட தான் நிறைவே இருக்கு. இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி ஆடு இருக்கான். அவன் ஏறி உக்காடுறான், வயிறு டேங்க் மேல தனியா இருக்கு. பைக்கில் கேட்டு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நேற்று நானும் தம்பி கார்ல போயிட்டு இருக்கோம். ஒரு ஆளு டேங்க் மேல போனை வச்சு போனை பார்த்துட்டே ஓட்டுறான், 2 வீலர்ல இப்படியே பார்த்துட்டு. என்ன அடிக்ஷன் பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இதை யூஸ் பண்ணுங்க, தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தேவைப்பட்டால் ஜீவனை எடுக்கும். ஏஐ கிட்ட போய் கேட்டு பாருங்க, சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுகிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருன்னும் சொல்லுது. ஆமா சொல்லுது, சாட் ஜிபிடி சொல்லுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருந்து. அன்னைக்கு ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்ன பண்ணலாம், கொன்னுடுன்றுச்சு. ஆமா, இது ஜீவனை எடுக்கும். ஆனால் கர்த்தரோ ஜீவனை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உன்னை சாக விட மாட்டார். இது உங்க உடம்பை கெடுத்துரும்.
RFID ரொம்ப என்ன செய்யும், உடம்பை கெடுத்துரும். இப்போ ரொம்ப ரேடியேஷன்ஸ். பட் அவனே சொல்கிறான், அதிகமாக ஏர்பாட் போடுறவங்களுக்குலாம் என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது. தயவு செய்து பெரியவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வாலிபர்களை மட்டும் சொல்ல வேண்டியதில்லை, பெருசும் அப்படித்தான் இருக்கு. வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே யூடியூப்ல என்ன சமைக்கலான்னு பார்த்து பார்த்து சமைச்சு அதை வீட்டில் வச்சு சாப்பிட்றவங்களாம் செத்து போகிறான். அது வேற, அதை செஞ்சு வச்சுட்டு இது எப்படி இருக்கு, அது ரிவ்யூ வேற. ஃப்ரெண்ட்ஸ், வாயில வைக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கு. வானவில் மாதிரி 7 கலர்லையும் இருக்கு. கருப்பா ரசம், வெள்ளையா தயிர், பச்சை கலரில் பீன்ஸு, ஆரஞ்சு கலரில் கேரட்டு, எல்லாம் 7 கலரில் வானவில் மாதிரி இருக்கு. எல்லாம் வாயில வச்சுட்டு ன்றான். என்னத்தான் போங்க, கவனிச்சு கொள்ளுங்க. காலம் மிக கொடிதாக இருக்கிறது. உங்களை நீங்க தான் காப்பாற்றி கொள்ளணும். கர்த்தர் அதுக்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தை விட காப்பாற்றுகிறதுக்கு கர்த்தர் உங்க கையில் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இது ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஏன்னு கேட்டால் இது சத்தியம் பாருங்களேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்கள் இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா இதை உங்களால் கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை அழகாய் காப்பாற்றி விடும்.